ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நினைங்க, நடக்கும். அண்ட் மிராக்கிள் எவ்ரிபடி லைஃப்பில் சேஞ்ச் ஆகி கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் அள்ளி அள்ளி தரும். இது எனக்கு நிஜமாக நடந்ததை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லாகு முன்னாடியே நான் ப்ரீ பிளான்லாம் எடுக்கலை. ஆக்சுவலி நம்ம பூஜை பண்ணுறதை எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஹேப்பன் ஆனதை ஒரு மிராக்கிளை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். என்ன மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். யாராவது உங்களை ரொம்ப திட்டாங்களோ அசிங்கப்படுத்திட்டாலும் நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கேர்ஸ் கொடுக்காதீங்க, அதாவது சாபம் கொடுக்காதீங்க, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. கடவுளே நீயே பார்த்துக்கோ, அவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த எதுவுமே என்கிட்ட இல்லை, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. நீங்கள் எப்போவுமே மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யாராவது உங்களை திட்டினா கூட கோபப்படாதீங்க, அவங்க மேலே எரிச்சல் விட்டார மாதிரி பேசிடாதீங்க, அவங்க சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்க. நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறேன். முன்னாடிலாம் நான் இவ்வளோ கரெக்டாலாம் பேச மாட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப யாராவது என்னை பின்னாடி என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே உடனே அவங்க எதிரில் போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஏன் அந்த மாதிரி என்னை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் அவங்கக்கிட்ட கேட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இப்படி அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி சேஞ்ச் ஆனேன்னா, ஒரு வீடியோ திடீர்னு பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் என்ன இப்படி தான் இருப்பாங்களா எல்லாரும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ என் கண்ணு முன்னாடி நின்றுச்சு. என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் ஆகிறீங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க. நடந்துக்கும் போதும் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாங்களே, அப்படின்னா நம்ம எப்போவுமே நெகட்டிவாக தான் நீங்கள் வேணால் பாருங்கள். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்கள் பேச பேச அது நீங்கள் ஒரு விளையாட்டாக பேசுவீங்க, அது நடந்துடும். இது ரீச் ஆகிறது ஈஸியாக ரீச் ஆகிடும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஆனால் பாசிட்டிவ் நம்ம கம்மியாக பேசுவோம். ஸோ நம்மளுக்கு நடக்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசுகிறதே நெகட்டிவிட்டி அதிகமாக பேசுவோம். இது நடக்காது, இது எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நடந்துடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனால் அதுதான் சீக்கிரமாக அதே மாதிரி ஹிட் ஆகும். நம்ம பாசிட்டிவாக பேசும்போது பார்த்திங்கன்னா இது நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் நெகட்டிவாக பேசினா கூட நெகட்டிவாக பேசாத, பாசிட்டிவாக பேசுன்னு சொல்லுவாங்க. என்ன இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டே இருக்கானே, நெகட்டிவாக நடந்தால் நெகட்டிவாக தான் பேச முடியும், பாசிட்டிவாக நடந்தால் தானே பாசிட்டிவாக பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பையன் என்ன சொல்லுவான், என்ன நடக்குதோ பரவாயில்ல, நீ பாசிட்டிவாகவே பேசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். என்ன அந்த பையன் எப்படியே சொல்கிறான், அதே மாதிரியே போயிட்டுருக்கும் லைஃப். இப்போது எப்படின்னா அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படிடா இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. நான் இதை எப்படிடா கண்டுபிடிக்கல, எந்த ஒரு விஷயத்தும் நம்ம அது தேடி தேடி அதையே நினச்சிட்டு இருந்தால் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம தேடிட்டே இருப்போம் பார்த்திங்கோங்க, அதாவது அதையே நோக்கி நோக்கி நம்ம போகிறோம், அது நடக்கலைன்னு வருத்தப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வருத்தப்படும் போது நம்ம மனசு வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை சந்தோஷமாக மனசை வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரையும் திட்டாமல் காசிப்ஸ் பண்ணாமல் இது நடக்கும் நம்ம மைண்டில் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுங்க. அப்படி தான் இது எப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி எங்கள் வீட்டில் 3 பிரதர்ஸ், ஹஸ்பண்டோட இவங்களுக்கு 3 பிரதர்ஸு. அவங்க 3 பிரதரில் லாஸ்ட் பிரதருக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. நாங்கள் 2 பேர் கன்சீவ் ஆகலை. எங்கள் மேரேஜுக்கும் அவங்க மேரேஜுக்கும் நாங்கள் செகண்டுக்கும் தேர்டுக்கும் பார்த்திங்கன்னா 1 மாதம் டிஃப்ரென்ஸு. என்ன பண்ணான்னா அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க நீயும் ஹாஸ்பிட்டல் கல்யாணம் 6 மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போனாங்க. என்னடா இது, அதை நோக்கி ஹாஸ்பிட்டல் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, சாப்பிடாத மாத்திரை இல்லை, எங்கே போனாலும் 2 பேருக்கும் நார்மலாக இருக்குது, பட் அன்எக்ஸ்பிளைன்டு ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஹாஸ்பிட்டல் போகிறதேன்னு நிறுத்திட்டு சீப்போ லைஃப்பில் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாருங்கள். விட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும்.
ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து நினைக்கவே இல்லை. சில டைமில் அந்த பீரியட் டேட் நெருங்கும்போது பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் வந்து ஒரு 3rd மந்த் பார்த்திங்கன்னா அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு 5 டேஸ் ஆச்சு, 6 டேஸ் ஆச்சு, 7 டேஸ் ஆச்சு. சில டைம் வந்து 12 டேஸ் தள்ளி போய் கூட பீரியட்ஸ் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கேர்லெஸ்ஸாக. ஆனால் பார்த்திங்கன்னா 8th டே சும்மா ஸ்ட்ரிப்பு போட்டு பாருன்னு எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணாங்க. சரின்ட்டு அங்கே போயிருந்தேன், காஞ்சிபுரம் போயிருந்தேன். போட்டு பார்த்தா பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ நினச்சேன், அரே இது வந்து நம்ம எந்த விஷயத்த வந்து நம்ம வந்து நினச்சி அதை பற்றி போயிட்டே இருக்கோமோ, அதை வந்து நம்ம நெகட்டிவாக நினைக்க இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படும்போது அது வந்து நடக்க மாட்டேங்குது. போ அப்படின்னு அதை விட்டுட்டா அது வந்து நடக்குது. இது என் லைஃப்பில் நடந்த கரெக்டான பதிவும். என் லைஃப்பில் வந்து இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு. நம்ம எதையும் ஒன்று நம்ம நோக்கி அதை போயிட்டே இருப்போம். நடக்கலே நம்ம வருத்தப்படுறோம்ல. அப்படி வருத்தப்படும்போது அந்த மனசு வந்து ஹாப்பியாக இருக்காது. ஹாப்பியாக இல்லாத போது நம்ம என்ன நினைக்கிறோமோ பாசிட்டிவாக நினச்சா கூட அது வந்து நடக்காது. வேணாஸ் நீங்கள் வந்து ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பூனையை வந்து ஒரு வீட்டில் வச்சுட்டு நம்ம 10 நாள் வந்து அதை சாத்திட்டு நம்ம வெளியே போய்ட்றோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சோறு தண்ணி எல்லாம் வைக்கிட்டு போய்ட்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் கழித்து நம்ம வந்து அந்த டோரை திறக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறதுக்கு தானே பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டு வந்து நம்ம எவ்வளோ வந்து பாசிட்டிவாக வச்சுக்க ஒரு மாதம் நம்ம அமைதியாக மெடிடேஷன் பண்ணும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் வைப் அவுட் ஆகிட்டு பாசிட்டிவிட்டி நடக்குது நம்ம லைஃப்பில். இது கண்கூடாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எது நடந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக பேசுங்க, காசிப் பண்ணாதீங்க, யாரையும் வந்து கர்ஸ் பண்ணாதீங்க, அதாவது சபிக்காதீங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் ஹையாக இருக்கும், நம்மளுக்கு வந்து லோவாக இருக்கும். இது வந்து என் கண்கூட நடந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் யாரையும் பற்றி பொறாமப்படாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தாண்டி யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க காலையில். அதே மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்த உடனே எனக்கு இது நடந்தது யூனிவர்ஸ், ரொம்ப நன்றி. இன்றைக்கி எனக்கு ஃபுட்டு கிடச்சிது, எனக்கு இதுக்கு தண்ணீர் கிடச்சிது, ஒரு சின்ன விஷயங்கள்னா கூட உங்களுக்கு நினச்சபடி டேஸ்ட்டாக டீ கிடச்சிது, அந்த மாதிரி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் டீ அப்படி அந்த மாதிரி ஐ ஆம் ஸோ சாரி. அந்த 4 லைன்ஸ் இருக்குல்ல, போன வீடியோவில் சொன்ன மாதிரி. பார்க்காதவங்க கீழே வந்து நான் லிங்க் வைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை வந்து இது நடக்கலைன்னு ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பிரபஞ்சம் வந்து எப்போ நினைக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும். இது வந்து கண்குள்ளே பாருங்கள். இல்லைனா ஒரு 3 வருஷம் நான் வந்து எனக்கு குழந்தை இல்லை, ட்ரை பண்ணி போ அப்படின்னு விட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பேபி சிசேரியன் எனக்கு அது இறந்து போச்சு. இறந்து போனப்போ கூட வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃப்ரீயாக விட்டதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லைஃப்பில் கடவுள் எப்போ நம்மளுக்கு இது கொடுக்குவார் அப்படின்னு அவர் நினச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வந்து நீங்கள் எவ்வளோ அவர் நினைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுக்கு வராது. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. கஷ்டமான பேப்பரு, மேக்ஸ் எக்ஸாமு. எல்லாரும் வந்து வெளியே வந்து எக்ஸாம் எழுதிட்டு நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன்டா அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பாப்பா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவுமே சொல்லலை. சொல்லிவிட்டு ஒரு ரூமில் போய் அமைதியாக நான் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆகிடுவேன், பிரபஞ்சமே நான் பாஸ் மட்டும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னவங்கலாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு, நான் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லிடுச்சு பார்த்தீங்களா. அது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த பாப்பா கரெக்டாக ஜஸ்ட்டு பாஸ் ஆம். அப்போது வெளியே வந்து யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலையே அந்த பாப்பா. என்கிட்ட வந்து அந்த பாப்பா வந்து ரகசியமாக, பாருங்கள் அத்தை, நான் வந்து இது யூனிவர்ஸை டெஸ்ட் பண்ணேன். இது வந்து பாசிட்டிவாக வருமா நெகட்டிவ் வருமா எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக நடந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து செயலாக நடக்குது. அது நம்ம செயலாக செய்யும்போது அது வந்து நம்மளுக்கு ஈர்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க,
ஐ ஆம் ஸோ சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டே இருக்கேன் மத்தியானம். தேய்க்கும்போது கூட நான் வந்து இப்படியே சொல்லிகிட்டே தேய்ச்சிட்டே இருப்பேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, இது வந்து நான் ஒரு 10 to 15 டேஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மைண்டே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் கூட பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்த்திங்கன்னா நல்லா அழுதுருக்க மாதிரி இருக்கும். கண்ணெலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சிரிக்கக்கூட மாட்டிருப்பேன். என் மூஞ்ச கூட சரியாக கூட நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப டென்ஷன் பார்த்துட்டாங்க. நான் வந்து அவ்வளோ அவங்க பேசும்போது கூட நான் வந்து அவ்வளோ பொறுமையாக, சரி பேசுறியா நீ பேசிக்கோ, எனக்கு வந்து என்ன தெரியும், பொறுமை தான் தெரியும், இந்த பிரபஞ்சம் வந்து என்ன நடக்குதோ அதை நடத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எனக்கு ஷோ ஆகுது. பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக அந்த யூனிவர்ஸ் வீடியோ வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஷோ ஆகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனு தம்ப்நெயில் அந்த மாதிரி காட்டும்போது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு 10 இல்லை 15 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து படையப்பா படத்துக்கு போயிருந்தோம். இந்த படையப்பா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீன் வரும்ல, வெற்றி கொடி கட்டு, அந்த மாதிரி அந்த சீன் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ அழுகையாக இருந்துச்சு. தேம்பி தேம்பி அழுகிறேன் என்னையே அறியாமல். ஏன்னா நம்ம தேம்பி அழுகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் வரும், அதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு காட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். என் பையன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ப்ரௌனி சாப்பிட்ருந்தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, இந்த கேன்சர் அட்வர்டைஸ்மெண்ட், அது பார்த்தோன்னே திரும்பி ஒழிச்சுப்பான். அது பார்த்தோன்னே அழுகுவான். அதனால் அப்படியே ஒழிச்சிட்டு ரொம்ப வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசினா உங்களுக்கு போர் ஆகிடும். இப்போ பாருங்கள் ரஜினி எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த செக்யூரிட்டி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறான். அப்புறம் நைட்டு வந்து படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 4-5 நாள் முன்னாடி லீவ் விடுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பெரியபாளையம் போகலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவோட குலதெய்வம் வந்து பெரியபாளையம்மன், எங்களோட குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர். நான் வந்து இது போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிம்மா போகலாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. 4 நாள் வந்து நான் வந்து நினைக்கவே இல்லை அதை பற்றி. சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. நான் வந்து அதை நினைக்கவே இல்லை. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்க்குறேன், ஒரு 8:30 மணிக்கா ஒரு வீடியோ வருது பெரியபாளையத்தம்மன். அப்போ கூட நான் வந்து பெருசாக அதை கன்சிடர் பண்ணல. ஒரு முருகர் கோயில் வருது, அந்த முருகர் கோயிலுக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு சடனாக வந்து 10:30 11க்கு இவர்கிட்ட போய் கேட்டேன். 8:30க்கு கேட்டேன். இவர் என்ன சொன்னார், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அந்த அம்மன் கோயில் போகிறதா சுத்தமாக பிளானே இல்லை. நாங்கள் போகிற கோயில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் தான் போகிற மாதிரி பிளான். ஆனால் வந்து டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம் வந்து அது ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடை சாத்திடுவாங்க அப்படின்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர் டிராஃபிக்கில் ஸ்ட்ரக் ஆகிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம போகிறதுக்கே 3:30 மணி ஆகிடும். இந்த கோயில் சாயங்காலமும் நடை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது போக முடியாது. ஸோ நீ வந்து ஸ்டாப் பண்ணிவிடு, எய்தர் நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம், இல்லைனா வேறு எங்கேயாவது இங்கே சென்னை ஆரோன்னு எங்கேயாவது பார்த்துட்டு போயிடலாம். உடனே நான் வந்து மேப்பில் பார்க்குறேன், எனக்கு வந்து பக்கத்தில் ஒரு 1 hour 23 minutesல வந்து இந்த பெரியபாளையம் காட்டுது. அப்புறம் நான் சொன்னேன், நான் கேட்டேன் எதார்ச்சியமாக என்னங்க போகலாமா அப்படின்னா, போகலாம் அப்படின்னாங்க. அப்படியே எனக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்த மாதிரியே இருக்குது. பாருங்கள், என் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. 4 நாள் முன்னாடி நான் கேட்குறேன். அது வந்து போவோன்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா அட்ரஸை வந்து இந்த கடல் சுற்றி சுற்றி வர வைக்குது. 4 நாள் முன்னாடி நினச்சதை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அது எனக்கு காட்டுது. யூனிவர்ஸ் மூலமாக ஏதோ ஒரு வீடியோ மூலமாக எனக்கு கிளிக் ஆகி காட்டுது. ஸோ லைஃப்பில் எதுவுமே வந்து பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாட் எவர் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அது கான்ஷியஸ் மைண்டில் சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் என்ன வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட அள்ளி அள்ளி தரும். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஷேர் பண்ணுங்கள்.